எங்கடது ரைட் ஓகே பிரச்சனை இல்லை அது சின்ன பகுதியான் நாங்கள் இன்றைக்கு முடிச்சிடலாம் சரியா ரைட் ஓகே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அனைவருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் ரைட் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு டொனமுறை வந்துட்டு காரியதரிசி இப்போ இதில் சொல்லப்படுகிற டொனமுறையில் இருக்க காரியதரிசின்னு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அடுத்தது வந்துக்கிட்டு நாங்கள் காரியதரிசியோட தொடர்புடையது அந்த தேசாதிபதி என்ற விஷயமும் இது ரெண்டும் தான் இதுல இருக்கின்ற முக்கியத்துவமானவர்களாக இருக்காங்க இப்ப இவங்களை கொண்டுதான் இந்த முழு அரசாங்க சபை இயங்கி கொண்டிருக்குன்னு நாங்க சொல்லலாம் இப்ப காரியதரிசியை பொறுத்த அளவில பிரதம காரியதரிசி காரியதரிசி அதே போல சட்ட காரியதரிசி மூன்றாவது நிதி காரியதரிசி இப்ப பாருங்க இந்த மூன்றும் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் உண்டு பிரதமர் பிரதம காரியதரிசி என்பது சட்ட காரியதரிசி என்பது நிதி காரியதரிசி என்பது இப்ப இந்த டொனமுல்ல இதை அறிமுகப்படுத்திய காரணங்களை சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்க பார்க்க வேண்டியிருக்கும் இப்ப இந்த காரியதரிசி என்பவரை பற்றி நீங்க பாருங்க பொதுவா இப்ப கட்டமைப்பு ஒன்று போட்டிருக்கும் அதுல அப்ப காரியதரிசிகள் என்றா மூன்று பேரை பற்றி சொல்லப்பட்டியும் பிரதம காரியதரிசி சொல்லப்பட்டியும் நிதி காரியதரிசி சொல்லப்பட்டியும் கீழுக்கு சட்ட காரியதரிசி அந்த ஒரு அட்டவணை ஒரு ஒரு கிட்டத்தட்ட அது எப்படி வேண்டா வட்டம் போட்டு அந்த ஒரு நாங்க எப்படி சொல்லலாமாண்டா ஒரு பொக்ஸ் மாதிரி ஒரு தொடர் கொண்டு காட்டி கீழுக்கு தேசதை கொண்டு காட்டியிருக்கும் பொக்ஸ்ண்டா நாங்க அந்த அது என்ன அரகோணியான்னு சொல்லுவோமே இந்த அமைப்பில் இருக்கு இந்த தொடர்பு ஒரு வலை தொடர்பு மாதிரி கீழுக்கு தேசாதிபதி இருக்கும் இந்த காரியதரிசிகள்ல தொடர்பு இந்த மூன்று பேரும் இதுல சட்டம் இதுல நிதி இதுல பிரதமர் இவங்க மூன்று பேரும் கடைசியா வந்துட்டு இவரோட தொடர்புபடுவாங்க யாரோட தேசாதிபதியோட அப்ப அந்த தொடர்பு ஒன்றை அங்க காட்டிருக்கு பாத்தீங்கன்னா விளங்கும் இதுல இவங்களோட தொடர்பை வந்துட்டு இந்த தேசாதிபதியோட மையப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்ப இந்த காரியதரிசிகள் என்றால் யார் என்றதை நாங்க இதுல அறிய வேணும் என்ன இப்ப இதுல கொண்டு வரப்பட்ட இந்த மூன்று காரியதரிசிகளையும் பொதுவா நாங்க சொல்ல போனா இவங்க தேசாதிபதி என்றவருக்கு பொறுப்பு கூட கடமைப்பட்டவர்கள் அப்ப தேசாதிபதி யாரு இவங்களுக்கு கொஞ்சம் பவரான ஆள் என்ன தலைவர் அப்ப அதாவது அரசாங்க சபைக்கு தலைவர் என்று சொன்னா முழு காலத்துவ நாட்டுக்கும் காலத்துவ அரசுக்கும் தலைவர் அந்த தேசாதிபதி இப்ப இந்த தேசாதிபதி கீழே தான் அவங்க மூன்று பேரும் என்ன செய்வாங்க செயற்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்ப பாருங்க இந்த இவங்களோட மிக முக்கியத்துவமான விஷயம் என்னன்னா இந்த பிரதம காரியதர்சி இவருக்கு வந்துட்டு அதே போல சட்ட காரியதர்சி நிதி காரியதர்சி மூன்று பேருக்கு மிக முக்கியத்துவமான விஷயங்கள் என்னன்னா அதிகாரம் இப்ப அதிகாரம் என்றா நாங்க இதுல அரசாங்க சபையில இருக்கின்ற அதிகாரங்களை மிகவும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரங்கள்னு சொல்லக்குள்ள இவங்க மூன்று பேருக்கிட்டே தான் இருக்கு இப்ப தற்போது எங்களோட நாட்டில் இருக்க பொதுவா வந்துட்டு எங்களோட நாட்டில் தற்போது இருக்க அரசாங்க முறை எடுத்துக்கிட்டாலும் ஜனாதிபதியை பொறுத்தளவில அவர் முக்கியத்துவமான சில பதவிகள் அவர்கிட்ட இருக்கு அது மாதிரி தான் இந்த முக்கியத்துவமான பதவிகளுக்கு தான் இங்கேயும் இந்த பிரதம காரியத்து சட்ட காரியத்தை நிதிக்க ஏன் பிரதமர் என்று சொன்ன கூட தற்போது எங்களோட நாட்டில் இருக்க பிரதமர் அதாவது நாங்க யாருக்கு வேற ஒப்பிடலாமண்டா அரசாங்க சபை என்று சொல்லக்கூடிய அமைச்சரவையின் தலைவர் அதாவது பாராளுமன்றத்துக்குரிய ஒரு தலைவர் தான் இந்த பிரதமர் என்று நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் இவர் வந்துகிட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்ட அந்த குழுவுக்கும் ஒரு தலைவராக இருப்பவர் தான் இந்த பிரதிநிதி அப்ப இவருடைய அந்த பிரதமர் வந்துகிட்டு எப்படின்னா நிர்வாகத்துக்கு முழு பொறுப்பையும் செயற்படுத்தக்கூடியவர் அப்ப நிர்வாக விடயங்கள் எல்லாமே இவருடைய கண்காணிப்புகள்ல இவருக்கு கீழே இருந்தால் செயற்படும் அப்ப அதே மாதிரி ஒரு பொறுப்பு தான் இந்த பிரதம காரியதர்சி என்பதும் இந்த டொனமுல்ல இருந்தது அப்ப முதல் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கும் தேசாதிபதி அப்ப தற்போது இருக்க அரசாங்கத்தில தேசாதிபதி என்ற பவர் எதுக்கு சமன் ஜனாதிபதி என்றதுக்கு சமன் என்ன அப்ப ஜனாதிபதி என்ற யாரு அவர் தான் இறுதி அதிகாரம் இறுதி ஒப்பம் இறுதி முடிவு எடுக்கக்கூடியவர் அதாவது நாட்டினுடைய தலைவர் அரசு அதாவது அரசாங்கத்தை என்று சொல்லாம அரசினுடைய தலைவர் என்று சொல்லுவோம் நாங்க அப்ப அரசாங்கம் என்றது வந்துட்டு அது ஒரு பகுதியை கொண்டது என்ன அரசு என்றா அது எப்பவும் அழியாத ஒரு பகுதியை கொண்டிருக்கும் அந்த அரசுக்கு தலைவர் கொண்டிருக்கணுமே அவர் தான் என்ன ஜனாதிபதி என்று சொல்லுவோம் அதே மாதிரிதான் இங்கேயும் தேசாதிபதி என்றா அந்த அரசு என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு தலைவர் இருப்பார்
அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு இவர்கள் எல்லாருமே தலைவர்கள் தான். அதுல மிகவும் முக்கியமான தலைவர் காரியதர்சி. அப்ப இந்த காரியதர்சியை பார்த்தா இங்க வந்துட்டு இப்ப பொதுவா நாங்க இங்க பார்க்கக்குள்ள வந்துட்டு அரசு அறிக்கலாம், அரசாங்கம் அறிக்கலாம், எல்லாத்துக்குமே தலைவர் வந்துட்டு இங்கே டொனமுறை பொறுத்த அளவில தேசாதிபதியா, சரியா? அப்ப ஏனண்டா அங்க வந்துட்டு இப்ப நாங்க தற்போதுல இருக்க பாராளுமன்றத்தை பார்க்கக்குள்ள அங்குள்ள சிஸ்டம் வேறு. ஏன் பிரதமருக்கு வேற ஜனாதிபதிக்கு வேற என்று இருக்கல. இங்க அப்படி இல்லையே. இங்க பிரதமர் ரெண்டெல்லாம் சுட்டி காட்டவில்லை, ஜனாதிபதி சுட்டி காட்டல. பொதுவா வந்துக்கிட்டு அரசாங்க சபை, அதுக்கு ஒரு தலைவர் வந்துட்டு தேசாதிபதி, அவருடன் சேர்ந்து வேலை செய்பவர்கள் இந்த 3 பேர் சொல்லிருக்கு. அப்ப இந்த அமைவில நாங்க பார்க்கல, இதுல அரசுக்கோ அரசாங்கத்துக்கோ தலைவர் வந்துட்டு தேசாதிபதி, சரியா? அதுல மாற்றம் இல்லையா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில இந்த காரியதர்சி என்பவர் வந்துட்டு நாங்க இந்த காரியதர்சி என்பவர்கள் வந்துட்டு இந்த தேசாதிபதிக்கு பொறுப்பு கூட கடமைப்பட்டவர்கள். அதாவது அவருக்கு அவர் என்னென்ன வேலை சொல்றாரோ அதை செய்யக்கூடியவர்கள் நாங்க சொல்லலாம். அதே போல இவர்களுக்கு அதிகாரங்கள் கட்டாயம் கொடுத்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள். அப்ப கட்டாயமான அதிகாரத்தை கொண்டவர்கள், முக்கியத்துவமான அதிகாரத்தை கொண்டவர்கள் சொல்லலாம். தொடர்ந்து நாங்க பார்க்கலாம் வந்துட்டு இவர்களை பொதுவா நாங்க சொல்ற எப்படின்னா பிரித்தானியர்கள்ல கை குழந்தைகள் என்று சொல்லுவாங்க, அல்லது காவல் நாய்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதுல பழமொழி. இந்த காரியதர்சிகளை சொல்ற பிரித்தானியர்கள்ல காவல் நாய்கள். ஏன் இவங்க தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்களே இல்லை. இது யாரு இவங்களை தெரிவு செய்யப்பட்ட தேசாதிபதி தெரிவு செய்தாரா? இல்லை. பொதுவா அவங்களோட கமிட்டி வந்துட்டு பிரித்தானியா காலத்துவ அரசால நியமிக்கப்பட்டவர்கள், நியமனத்தின் அடிப்படையில் வந்தவர்கள். அப்ப அவங்க நியமிச்ச ஆட்கள். அப்ப அதால இவங்க வந்துட்டு பிரித்தானியருக்கு சார்பாக அங்க என்ன சொல்லப்படுதோ அந்த விடயத்துக்கு இவங்க என்ன செய்வாங்க, செயற்படுவாங்க. இந்த காரியதர்சிகள் வந்துகிட்டு இவங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கு, சரியா? இதுல நாங்க பார்க்கலாம் தேசாதிபதி இருக்கார் தானே, தேசாதிபதியும் இவங்க எல்லாருமே ஒன்றுதான். இதுல ஒரு மறைமுகமா சொல்லப்பட ஒரு விஷயம் என்னன்னா, தேசாதிபதியுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்துபவர்கள் என்று சொல்றாங்க. ஒரு காலம் இவர்கள் தேசாதிபதியில அதிகாரங்களை கட்டுப்படுத்துறையில சும்மா ஒரு இதுக்கு தான் சொல்றாங்க ஒழிச்சு இவங்க கட்டுப்படுத்துறையில. அப்ப ஏன்னண்டா தேசாதிபதியிட அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இவர்களை கொண்டு வந்தெல்லாம் சொல்லுவாங்க டொனமூர்ல. அப்படி ஒன்றும் இல்லை. தேசாதிபதி அவர் வேலையை அவர் செய்கிறான், இவங்க அனுமதி வழங்கிட்டு சும்மாமே இருப்பாங்க. அப்ப இது என்னண்டா மக்களை வந்துட்டு ஒரு திசை திருப்புற செயலா தான் ஆரம்ப காலங்களில் இருந்தது, சரியா? அப்ப இந்த அடிப்படையில் நாங்க காரியதர்சியண்டா யாரண்டத்தை விளங்கினீங்கடா. சரி, இப்ப பாருங்க, இதுல இவர்களை சொல்லப்படுகிற சில அந்த புனப்பேர்கள் வந்துட்டு இவர்கள் யாருண்டா கை குழந்தைகள், காவல் நாய்கள் என்று சொல்லுவாங்க. அதே போல அதாவது பிரித்தானிய அரசுல செல்ல குழந்தைகள், கை குழந்தை செல்ல குழந்தைகள் என்று சொல்லுறாங்க. அதே மாதிரி வேற சொல்லப்படுற பேர் வந்துட்டு இவர்களை பதவி வழி வந்த உறுப்பினர்கள், அந்த பதவியாக வந்தவர்கள். அப்ப பதவி வழி உறுப்பினர்கள்னா இப்ப பாருங்க, கோல்புருக்ல இருந்து அந்த காரியதர்சி என்ற விஷயம் எப்படி வருது, அரசாங்க செயலாளர் ரெண்டு வருவாங்க. அதே போல சில இடத்து வழி எப்படி நிர்வாக உத்தியோகத்தர் ரெண்டு வரும், அதே போல உத்தியோக சார்புடைய ரெண்டு வரும். அப்படி மாறி மாறி பேரைத்தான் மாற்றுவாங்க, அதே ஆட்கள் தான் திரும்ப திரும்ப வருவாங்க, அதுல மாற்றம் இல்லை, சரியா? ரைட். தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். இவர்கள் கொண்டு வரப்பட்டமைக்கான சில காரணங்களை கொஞ்சம் பாருங்க. இதுல சொல்லப்படுது சுதேச பிரதிநிதிகளை வழி நடாத்துவதற்காக. இப்ப இவங்க என்னத்துக்கு வந்தான்னு சொன்னா அவங்க சொல்றாங்க எப்படின்னா, சுதேச பிரதிநிதிகள், சுதேசண்டா எங்களோட இலக்கிய மக்கள் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட இந்த 50 பேர் மிரிக்காங்கன்னு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட இந்த 50 பேர் இவங்களை வழி நடாத்துவதற்குரிய தலைவர்களாம் என்று சொல்றாங்க. முதலாவது கருத்து. இப்ப டொனமூர் கொண்டு வரப்பட்ட பொதுவா வந்துகிட்டு இலங்கை மக்களுக்கு ஒரு நிர்வாகத்தை பத்தி, ஒரு அரசியலை பத்தி ஒரு அறிவுண்ட வழக்கது தான் கொண்டு வரப்பட்டது என்ன. அப்ப அந்த அடிப்படையில இவங்க கருத்தின்படி சொல்றாங்க, இந்த 50 பேர் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஒரு வழி நடாத்துறதுக்கு தான் இந்த காரியதர்சிகள் தலைவர்களாக செயற்பட்டார்கள், சரியா? தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். மட்டுப்படுத்தப்பட்ட பொறுப்பாட்சியை வழங்குவதற்கு. அப்ப பொறுப்பாட்சி ஒரு வரையறுக்கப்பட்ட அளவிலே இருக்கணும் என்ற இதுக்கு தானே இவங்க வந்தாங்களாம். உதாரணமா தேசாதிபதி நினைச்ச மாதிரி செய்யலாம், அல்லது இந்த இதுக்குள்ள அரசாங்க சபையில் இருக்கவர்கள் விரும்பின மாதிரி நடந்து கொள்ளலாமே, அப்படி ஒரு நிலைமை வந்துடுமே. அப்ப வந்தா அரசாங்கம் குழஞ்சிருமே. அப்படியெல்லாம் வராம தடுப்பதற்குரியவர்கள் தானே இந்த 3 காரியதர்சியாம், சரியா? ரைட். தொடர்ந்து பாருங்க. இலங்கை மந்திரிகள் காரியதர்சிகளின் அனுசரணையோடு செயற்படுவர். இலங்கை மந்திரிகள் என்ற யாரு நாங்க பார்த்தோம், மந்திரி சபையில் அமைச்சர்கள் என்ன. இந்த அமைச்சர்களும் வந்துகிட்டு இவங்களோட சேர்ந்து இவங்க 3 அமைச்சர்கள், 3 பதவியில 3 அமைச்சர்கள், அங்கால 7 பதவியில 7 அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து செயற்படுவாங்க. ஆனா இவங்க 3 பேரும் தான் தலைவர்களாக அவங்களுக்கு இருப்பாங்க. இவங்க சொல்றதுதான் அவங்க கேட்கணும். அப்ப அப்படி ஒரு நிலைப்பாடு, அதான் சொல்லப்படுது. இலங்கை மந்திரி காரியதர்சி அனுசரணையுடன் செயற்படணும். அப்ப இலங்கையில இந்த மந்திரிமாரெல்லாம்
இவங்கட அனுசரணை, இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கணும். அது மூன்றாவது காரணம். அதே போல பொது பரிபாலனம், நீதி, நிதி விடயங்களில் மோசடிகள் இடம்பெறாமல் தடுப்பதற்கு. அப்ப பொது விடயங்கள், அதுல நீதி, நிதி போன்ற விடயங்களை மோசடிகள் அரசாங்கத்துக்குள்ள வராம தடுப்பதற்கு தான் இவர்கள் வந்தவர்கள் என்று சொல்றாங்க. சரியா? நாங்க ஏற்றுக்கொள்றோம். என்ன அவங்க சொல்ற அந்த விஷயத்தை வச்சு நாங்க தியரி ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். யாப்பின் பிரகாரம் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். ரைட், தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். காலனித்துவத்தை பாதுகாப்பு. அப்ப இவங்களோட மெயின் என்னண்டா, இதெல்லாம் சொல்லி போட்டு வந்து கடைசியில் என்ன சொல்றாங்க, இவங்களோட காலனித்துவம், இவங்களோட காலனித்துவ அரசு பாதுகாப்பது தான் இவங்க வந்தாங்க. அதோட அடுத்த பாயிண்ட்ஸ் தான் நான் சொன்ன தேசாதிபதியின் அதிகாரங்களை கட்டுப்படுது. அப்ப தேசாதிபதியின் அதிகாரங்களை கட்டுப்படுத்து தான் வந்தவர்கள்னு சொல்றாங்க. அப்ப இவங்க தேசாதிபதி அதிகாரத்தை கட்டுப்படுத்தினாங்களா? இல்ல. சில அதிகாரங்கள், சில விடயங்கள் அவர் விரும்பிய பாரெல்லாம் செய்திருந்தார் தேசாதிபதி. அப்ப அதால இது சும்மா இந்த நாங்க சொல்லக்குள்ள யாப்பின் பிரகாரம் இந்த நோக்கத்தை தான் அவங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்றாங்க. அப்ப அதால நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம். என்ன தியரியை ஏற்றுக்கொள்றோம். ரைட், தொடர்ந்து இப்ப பார்ப்போம். நாங்க இதுல இந்த பிரதம காரியதர்சியா யாரு என்று பார்க்க போறோம். சரியா? இவரை பத்தி நாங்க சொல்லணும்டா பொதுவா சொல்லலாம். எப்படிண்டா இவர் இப்ப எங்களோட நாட்டினுடைய ஆரம்ப காலத்துல காலத்துவத்துல குணமுறை அரசியல் அமைப்பில் தலைவர் வந்து யாருன்னா தேசாதிபதியா இருந்தவர். இந்த தேசாதிபதிக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்ல பதவியில வந்து அவர் விலகினாலோ அது அடுத்த இடத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி உடையவர் தான் இந்த பிரதம காரியதர்சி. இப்ப பொதுவா நாங்க முன்ன நான் சொன்ன மாதிரி தான். அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி காரியதர்சியாக இருந்தால், பிரதம காரியதர்சி இந்த ஜனாதிபதி தேசாதிபதியாக இருந்தால் ஒரு நாட்டினுடைய ஆரம்ப காலங்கள்ல வந்துகிட்டு இப்ப தற்போது வந்துட்டு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்துகிட்டு அரசின் தலைவராக இருக்கிறார், பிரதமர் அரசாங்க தலைவராக இப்போதைக்கு இருக்கிறார். இதே மாதிரி ஆரம்ப காலங்களில் டொனமுறை யாப்பை பொறுத்த அளவில், அதாவது ஒரு நாட்டின், அதாவது அரசினுடைய அரசாங்கத்தினுடைய தலைவராக தேசாதிபதி இருந்தார். அந்த தேசாதிபதிக்கு அடுத்து ஒரு தலைவர் என்று சொன்னால் இந்த பிரதம காரியதர்சி. அப்ப கிட்டத்தட்ட இவர் இந்த தேசாதிபதி ஜனாதிபதி மாதிரி வச்சுக்கோமே. இப்ப ஜனாதிபதிக்கு அடுத்தது யாருன்னு சொல்லுவோம் நாங்க, பிரதமர் என்று சொல்லுவோம். அந்த பிரதமர் மாதிரி ஒருவராக இருந்தவர். அப்ப இன்னும் நாங்க சொல்லலாம், இவர் பதில் தேசாதிபதியாக இருந்தவர், பிரதி தேசாதிபதி, உபதேசாதிபதி என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப வேற கடமைகள்ல அவர் இல்லாத போது அல்லது பதவியில் இருந்து நீக்கப்படும் போது பொறுப்படுத்தி செய்யக்கூடிய தகமை கொண்ட இரண்டாவது தலைவர். இப்ப நாங்க ஒரு முடிவு ஒன்று எடுக்கின்ற யார்கிட்ட எடுக்கணும்? குணமுறை பொறுத்த அளவில் தேசாதிபதி எடுப்போம். ஆனா தேசாதிபதிக்கு அடுத்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறதாக இருந்தா அது இவர்கிட்டான்னு எடுக்கும். அப்படி ஒரு பவர் ஆனால் தான் இந்த பிரதம காரியதர்சி. சரியா? ரைட், கிளியர் தான், விளங்கிட்டு தான் பிரதம காரியதர்சி யாருண்டு. ரைட், இப்ப தொடர்ந்து அந்த இதை பாருங்க. ஏனைய இரு காரியதர்சிகளை விடவும் அதிகாரம் பொறுப்பும் கூடியவர், தேசாதிபதிக்கு அடுத்தபடியாக அதிகாரம் உடையவர். நாங்க சொன்ன விஷயம் தான். அதே போல தேசாதிபதி இல்லாத சந்தர்ப்பங்களில் இவரை பதில் தேசாதிபதியாக என்ன செய்யலாம், கடமையாற்ற முடியும். அதையும் நாங்க இப்ப சொன்ன விஷயம் தான். அதே போல மந்திரி சபையினரும் பொது சேவை ஆணைக்குழுவினரும் தலைவர் ஆவர். அப்ப இவர் வந்துட்டு நாங்க ஏற்கனவே பார்த்த மந்திரி சபையில வந்துட்டு இவர் ஒரு தலைவர் என்று சொன்னோம். என்ன எங்கே நாங்க இதுக்கு முதல் பார்த்த நிர்வாக குழுவிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு வருகின்ற அந்த 7 அமைச்சர்கள் மந்திரிமார்கள், அந்த அமைச்சர் மந்திரி எல்லாம் உண்டு. சரியா? குழம்பிக்கப்பட அந்த அமைச்சர்மார்களுக்கு என்ன இவங்க இந்த காரியதர்சி, பிரதம காரியதர்சி தலைவராக இருந்தார். அது எப்படி தலைவராக இருந்தார் பாபம்? எப்படி தலைவராக இருந்தார் சொல்லுங்க பாபம். இந்த பிராக்டிகலா சொல்லுங்க பாபம், எப்படி தலைவராக இருந்த? நாங்க ஏற்கனவே படிச்சதாம், அதுக்குள்ள மறந்துட்டா. சொல்லுங்க பாபம். பாபம் நினைப்பில் இருக்காங்க. சொல்லுங்க பாபம், ஞாபகப்படுத்துங்க பாபம். இப்ப எப்படி இவர் தலைவரா வந்த எப்படி சொல்லுங்க பாபம். இப்ப அமைச்சரவையில் இருக்கின்ற அந்த மற்ற அவ்வளவு பேருக்கு இவர தலைவராக நியமிச்சு எப்படி பாபம் சொல்லுங்க பாபம். சுதர்சனி சொல்லுங்க பாபம். சார் கேள்வி இன்னும் ஒரு தகவல் இல்லவா? என்னண்டா நாங்க ஏற்கனவே பார்த்தோமே, தொடர்ச்சியா கிளாஸுக்கு வாங்க. என்னடா சில டைம்ல மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிடும். சரியா? ரெக்கார்டிங்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு விளங்காமே போகலாம். ஏன்னா கிளாஸ்ல அவடத்தை நாங்க பிராக்டிக்கலா படிச்சு தர மாதிரி சில டைம்ல வராம இருக்கலாம், ஞாபகம் இல்லாம வரும். அப்ப என்னண்டா அன்றைக்கு கிளாஸ்ல நாங்க சொன்ன என்னண்டா அமைச்சரவைன்னு சொன்னோம். அமைச்சரவை என்ற வந்துட்டு
அது எப்படி தெரிவு வந்து நடக்குமாண்டா நிர்வாக குழு வந்துட்டு என்ன செய்யுமாண்டா 7 குழுக்களாக பிரிஞ்சு 7 பேரை தெரிவு செய்யும். நிர்வாக குழுக்கு தலைவர்கள் 7 பேரை தெரிவு செய்யும். அந்த தலைவர்களாக 7 பேரை தெரிவு செய்யக்கூடாது. அப்ப 7 தலைவர்கள் என்னத்துக்காக 7 பதவிகள் அங்க கொடுக்கப்பட்டது. கல்வி, சுகாதாரம், விவசாயம், போக்குவரத்து 7 பதவிகள் இருந்துச்சு. அந்த 7 பதவிகளுக்குமான 7 தலைவர்கள் தான் அவங்க. அந்த 7 தலைவர்களை பிறகு என்ன செய்வாங்கண்டா அமைச்சரவை என்று சொல்லுவோமே, மந்திரி சபை என்று அதுக்கு உறுப்பினர்கள் தேவைன்னு அதுக்கு உறுப்பினர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த 7 பேர் 7 தலைவர்களை தான் அங்க மாற்றுவாங்க. அப்ப அந்த மாற்றக்குள்ள அவங்க 7 பேரும் 7 பொறுப்பு என்ன 7 பதவிகளுக்கு 7 தலைவராக இருப்பார்கள். அந்த 7 தலைவர்களோட சேர்த்து இந்த 3 தலைவர்கள் யாரு இந்த பிரதம காரியதர்சி, சட்டம் தொடர்பான காரியதர்சி, இதுவும் பதவிதான். பிரதம காரியதர்சி என்ற இதுவும் ஒரு பதவிதான். இது என்ன பதவி? நிர்வாக பதவி. சட்டமன்ற சட்டத்தை இயற்ற பதவி. நிதி என்ற நிதி தொடர்பான பதவி. 3 பதவி. அப்ப இந்த பதவியில் இருக்க 3 பேரும் சேர்ந்து மொத்தமாக 10 பேர். என்ன அதுல 7 பேர், இதுல 3 பேர், 10 பேர். இந்த 10 பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்கண்டா ஒருவரை தலைவராக்கணும். அப்ப இதுல இந்த 10 பேர்ல யாரு நல்ல பவர்ஃபுல்லான ஆள், கொஞ்சம் திறமைசாலி, அதுல பதவியில நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிற யாரு? இந்த பிரதம காரியதர்சி. அப்ப இவரை தானே என்ன செய்யறாங்க அந்த அமைச்சர்கள் அந்த 10 பேருமாக சேர்ந்து இவரை தெரிவு செய்யறாங்க. அப்ப 10 பேரும் செய்யறதுக்குள்ள 7 பேர் அதுல இருந்து வாராங்க. எதுல நிர்வாக குழுவின் தலைவர்களாக உள்ளவர்கள் 7 பேரும் அமைச்சர்களாக வந்து இந்த 3 பேரோடைய சேர்ந்துதான் ஒரு அமைச்சரவையை உருவாக்குறாங்க. உருவாக்கி இந்த 7 சேர்ந்து 10 பேராக 10 பதவிக்கு 10 பேராக சேர்ந்து அதுல ஒருவரை நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவராக அவர் தான் இந்த பிரதம காரியதர்சி. இப்ப விளங்கிட்டா? இதான் அங்க நடந்த சம்பவம். இப்ப கிளியர் தானே? ரைட். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது நான் ஏற்கனவே சொல்லி தந்த விஷயம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். சரியா? ரைட். இப்ப அந்த அடிப்படையில வச்சு நாங்க தொடர்ந்து பார்ப்போம். சரியா? இப்ப சொன்ன உதாரணத்தை வச்சு தொடர்ந்து பார்ப்போம். ரைட். இந்த அடிப்படையில நாங்க அந்த பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. மந்திரி சபையில் தேசாதிபதி இல்லாத சந்தர்ப்பங்களில் இவரே பதில் தேசாதிபதி கடமையாற்றுவார். அதே போல மந்திரி சபையினதும் பொது சபையினதும் ஆணைக்குழுவின் தலைவர் மந்திரி சபை. அப்ப நாங்க இன்னும்
இந்த என்ன எடுத்துக்க திடீரென்று கவரேஜ் ஒரு இன்னொரு இஷ்யூ ஒன்று காட்டுது. முன்னே நான் போனது பிறகும் அப்படி நடந்தேனே, இப்ப திரும்பவும் அதே மாதிரியா? இப்ப கிளியர், திரும்ப கிளியர் ஆகுது. வைஃபை வைஃபை தான் கொஞ்சம் சிக்கலாகி. ரைட். சரியா? அப்ப நாங்க இதுல வந்துட்டு மந்திரி சபை இல்லாத சந்தர்ப்பங்களில் அதே போல பொதுச் சேவை ஆணைக்குழு அதுலேயும் தலைவர் என்ன, சாரி, மந்திரி சபையின் மந்திரி சபையிலும் பொதுச் சேவை ஆணைக்குழு ரெண்டுக்கும் வந்துட்டு தலைவர் என்ற விஷயத்த இதுல சொல்றாங்க யாரு, இந்த காரியதர்சி. அப்ப இப்ப ஏனென்றா நாங்க இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் வந்துட்டு இந்த மந்திரி சபைக்கு தலைவர் என்றது, பொதுச் சேவை என்றதை நாங்க இன்னும் பார்க்கலனே. பொதுச் சேவை என்றா மக்கள் சேவை என்று சொல்லுறாங்க, பொதுவான சில விடயங்கள். அப்ப அதை நாங்க வந்துட்டு உங்களுக்கு அது பெரிய இதுல நோட்ஸ் இல்லாதால நான் அனுப்பல. சரியா? கொஞ்சம் விஷயம் தான், ஒரு பேஜுக்குள்ள வரும். அதை நான் உங்களுக்கு இப்போ நைட்டுக்குள்ள போட்டு விடுவேன். சரியா? நான் அந்த நோட்ஸை சும்மா நார்மலான நோட்ஸ் உண்டு, பொதுச்சேவை வேண்டாம் என்னன்றதை போட்டு விடுவேன். சரியா? பொதுச்சேவை சம்பந்தமா நாங்கள் தெளிவாக என்ன படிக்கணும்னா இது புற உள்ள சோல் பெரியில படிப்போம். சரியா? இப்போ பொதுச்சேவை வேண்டாம், இதுல தான் அது அறிமுகம். அதுல விரிவான விஷயம் எல்லாம் இனி வார இதுகளில் தான் நாங்கள் பார்க்க போறோம் சோல் பெரியில. சரி, அதால கொஞ்சம் லேசா நான் உங்களுக்கு
என்னடா பிள்ளைகள் எல்லாருக்கும் மன்னிச்சுக்கோணும். கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சு. இப்போ மிச்ச நேரம் கூடி இந்த கரண்ட்டும் எங்கட இடத்துல வந்துட்டு போனது வந்துட்டு இப்போ தான் வந்தேன் ஒரு 5 மணி எப்போ. அதுக்கு பிறகு இருந்தால் இந்த பிரச்சனை முதல் கிளாஸுக்கும் கிடைக்கட செஞ்சுக்கு அது கொஞ்சம் கிளியரா போயிட்டு பிறகு உடனே நல்லா இருந்துச்சு. திரும்ப இதாகுது மிச்ச நேரம் கூடி தான் செய்யுது. சும்மா இருந்த மாதிரி கட் ஆகுது. ஜூம் பேக்கேஜையும் சரி ஸ்டார்ட் பண்ணணும். என்னண்டு விளங்கில திடீர் திடீர்னு கட் ஆகிருந்தது. சரி, இப்போ அடுத்து நாங்க பார்ப்போம் தொடர்ந்து. சரியா? இதுல சொல்லப்படுகின்ற அந்த தேசாதிபதி உட்பட அமைச்சர்களும் ஆலோசனை வழங்கும் உரிமை உடையவர்கள், அதையும் கொஞ்சம் பாருங்க. அப்ப இதுல பிரதம காரியதர்சி வந்துட்டு தேசாதிபதி தேசாதிபதி உட்பட அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கும் உரிமை உடையவர். அப்ப அமைச்சர்களுக்கு வந்துட்டு தேசாதிபதி ஒரு ஆலோசனை வழங்கக்கூடியவர் என்றதை சொல்றாங்க. சரியா? கொஞ்சம் குரூப்பில் ஒரு ஆள் மெசேஜ் ஒன்று போடுங்க. இப்ப ஜாயின் பண்ணுங்க கிளியர் சொல்லி மெசேஜ் ஒன்றை போட்டு விடுங்க. சரியா? அப்ப இதுல வந்துட்டு நாங்க விளங்கிக் கொள்ளணும், தேசாதிபதி உட்பட அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கும் உரிமை உடையவர் என்ற இந்த பிரதம காரியதர்சி தேசாதிபதிக்கும் ஆலோசனை வழங்கக்கூடியவர். அதே போல அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், அதே போல அமைச்சர்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அதோட தொடர்ந்து சொல்றாங்க வந்துட்டு இந்த பிரதம காரியதர்சி பத்தி, பொது நிர்வாகம் அதே போல இலங்கை அச்சக்கூடு தவணம் போன்ற இவரின் கட்டுப்பாட்டில் இருந்து இதுல நிர்வாகம். இப்ப நாங்க எப்படி சொல்லலாம்டா நிர்வாகத்தை தான் மேம்படுத்தணும். இப்ப பிரதம காரியதர்சி இருந்தா கிட்டத்தட்ட பிரதமர் மாறியன்னு சொல்லணும். ஏனண்டா இப்ப தேசாதிபதி வந்துகிட்டு ஒரு அரசாங்க சபையில தலைவரை இருக்கலாம், இருந்தாலும் அந்த நிர்வாக விடயங்கள் என்று சொல்லக்குள்ள அவர் ஒரு இடத்த இருப்பார் தேசாதிபதி. ஒரு இடத்த இருப்பார், ஆனா எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவர் யாரு? பிரதமர். இது வந்துட்டு எங்கே வந்துட்டு இப்ப இப்ப நடைமுறையில் இருக்க ஆட்சி முறை வந்துட்டு நாங்க கலப்பு என்று சொல்றது. என்ன பிரச்சனை ரெண்டு விலங்கு சரியா? பிரச்சனை வந்துட்டு எனக்கு வைஃபைல இருக்கணும். அதில் டேட்டா இருக்கு, டேட்டா செக் பண்ண டேட்டா 8 GB இருக்கு. இப்போ நான் வந்து ஹொஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி தான் நான் திரும்ப கிளாஸ் ஒன் பண்ணியிருக்கேன். ஒரு ஒன்றும் இல்லை, ஃபோனில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சில டைமில் கவரேஜ் இஷ்யூ வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க. சரியா? ரைட், நம்ம இப்படி கிளாஸை இன்றைக்கு
செய்யத்தான் போகணும். சரியா? எவ்வளவு தடை வந்தாலும் நாம படிக்க வந்த நாம படிக்கத்தான் வேணும். என்ன இன்ஷா அல்லாஹ் கட்டாயம். ரைட். அடுத்தது பாருங்க, இதை தொடர்ந்து இதுல பொது நிர்வாகம் என்று சொல்ற ஒரு விஷயம். பொது நிர்வாகம்டா ஒரு நாட்டினுடைய நிர்வாக விடயங்கள் வந்துட்டு வெங்கட நாட்டுல வந்துட்டு எப்படி என்றா கலப்பு அரசாங்கம் என்று சொல்றாங்க. அப்ப அதாவது இப்ப தற்போது வந்துட்டு கலப்பானக்குள்ள ஜனாதிபதி இருப்பார், பிரதமர் இருப்பார். அதிகாரங்கள் இப்ப தற்போது வந்துட்டு ஜனாதிபதியும் பிரதமரும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்ப பிரதமர் வந்துட்டு நிர்வாகத்தை பார்ப்பார், ஜனாதிபதி முதல் நாட்டினுடைய மொத்த விஷயத்தையும் அவர் தான் கண்காணிப்பில் இருக்கும். ஆனா முடிவு வந்து ஜனாதிபதி கூட தான் எடுக்கப்படும். இந்த அதே மாதிரி ஒரு திட்டம் தான் இங்கே அடனமுள்ள இருந்ததை நாங்க பார்க்கலாம். இங்கேயும் வந்துட்டு இந்த முழு பொறுப்பு வந்துட்டு தேசாதிபதிகிட்ட இருக்கலாம். ஆனா அந்த நிர்வாக விடயங்களை பொறுத்த அளவில் இங்க காரியதர்சியா ஒரு தலைமை அதிகாரியா இருந்தார். சரியா? அதுல நீங்க தெளிவறிக்கணும். அடுத்தது பிள்ளை மிக முக்கியம், இலங்கை அச்சக கூட்டுத்தாபனம். இந்த அச்சக கூட்டுத்தாபனம் வந்துட்டு அச்சகமாண்டா தெரிந்தானே உங்களுக்கு, காகிதங்கள் அச்சிடுக அச்சக கூட்டுத்தாபனம் அந்த ஆரம்ப காலங்களில் உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டுத்தாபனம் போன்றதுல ஒரு தலைவராகவும் அவரை கட்டுப்பாட்டில் இருந்ததாக சொல்றாங்க. இந்த அடிப்படையில பிரதம காரியதரிசி என்றா யாரு, என்ன விஷயம்ன்றதை நீங்க விளங்கினா சரி. சரியா? இப்ப தொடர்ந்து நாங்க பார்க்கலாம் சட்ட காரியதரிசி. இப்ப சட்ட காரியதரிசி வந்துட்டு ரெண்டு விஷயத்த மெயினா வேற போட்டிருந்தாங்க. சட்டத்துக்கும் போட்டிருந்தாங்க, நீதிக்கும் போட்டிருந்தாங்க. இப்ப ஏன் நாங்க சட்ட காரியதரிசி மட்டும் அவரை சொல்றோம்டா, இதுல ஒன்று மறைஞ்சிருக்கதால நீதிக்கும் அவர் பொறுப்பு என்றதுதான் சட்டமண்டா. சட்டமன்ற அடுத்து வந்து நீதி வர ஒண்ணுமே, நீதி வராட்டி அதுக்குள்ள அதால சட்டத்தை மதிக்கக்கூடியது நீதி. இப்ப நாங்க நிர்வாகம் என்று வாரமே, அந்த நிர்வாகத்துக்கு தான் இந்த பிரதம காரியதரிசியை போட்டேன். அப்ப சட்டத்துக்கு நீதிக்கும் வந்துட்டு இந்த சட்ட காரியதரிசி இருந்தார். சரியா? ஏன்னா எங்களுக்கு குழப்பம் வரப்படாது, எங்களுக்கு டவுட் வரலாம். என்ன இப்ப சட்ட காரியதரிசிக்கு இருக்க மாதிரி ஒரு நீதி காரியதரிசிக்கு மிரிக்கலாம் தானே என்ற ஒரு டவுட் ஒன்று வரலாம். அதைத்தான் இவரை போட்டு இருந்தது. சரியா? அதான் உங்களுக்கு பக்கத்துல போட்டு வழங்கப்படுத்தி பாருங்க. இதுல இலங்கையின் நீதி பரிபாலனங்களுக்கு பொறுப்பானவர் இவர். நீதி பரிபாலனங்கள் அப்ப நீதி தொடர்பான விடயங்களுக்கும் இவர் ஒரு பொறுப்பாளராக இருந்தவர். தொடர்ந்து சட்டங்களை இயற்றும் போது இலங்கை பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்குவர். அப்ப சட்டங்களை இயற்றுவது யாரு? இப்ப சட்டத்தை இயற்றவர் யாரு சொல்லுங்க. அப்போ இப்ப கிளியர் ஆகுமா? இனி க்ளோஸ் ஆகாது, கொஞ்சம் போய். சட்டத்தை இயற்றவர் தேசாதிபதி. சட்டத்தை இயற்றவர் தேசாதிபதி. ரைட். வேற ஏதாவது பதில்? கொஞ்சம் மெசேஜ் ஒன்று போடுங்களேன், எல்லாரையும் வர தெரியுமா? அந்த இடையில போனாக்களையும் கொஞ்சம் மெசேஜ் போட்டு இப்ப கிளியர் ஆயிட்டு சார் ஜாயின் பண்ண சொன்னார் ஒரு மெசேஜ் ஒன்று யாராவது ஒரு ஆள் போடுங்க. சரியா? போட்டா வந்து ஜாயின் பண்ணோம். என்னடா அரை மணி நேரம் டைம் இருக்குதானே, நாங்க ஃபுல்லா பார்க்கத்தானே வேணும். சரி. இப்ப இவ சொன்ன வந்துட்டு தேசாதிபதி என்று சொன்னான். அப்ப தேசாதிபதி வந்துட்டு சட்டத்தை இயற்றவர் என்று சொல்லப்படுது. அப்ப சட்டத்தை இயற்றவர் தேசாதிபதியா? இல்ல. முதலாவது சட்டத்தை வந்துட்டு யாரு இயற்றுவாங்கண்டா இந்த சட்டத்துறை காரியதரிசி ஊடாத்தான் சட்டத்தை என்ன செய்ய போறாங்க, இயற்ற போறாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்வாங்கண்டா முதல் ஆலோசனை கொண்டு வழங்கணும். யாருக்கு? சட்டத்துறையில இருக்கின்ற அந்த அரசாங்க சபையில இருக்கின்ற உறுப்பினர்கள். அவங்க தான் எங்க இருப்பாங்க? சட்டத்துறையிலையும் இருப்பாங்க. இப்ப நல்லா விளங்கணும், சட்டத்துறைண்டா சட்டத்துறையை வந்துட்டு இதுல நாங்க தனி ஒரு துறையாக எல்லாம் நாங்க பார்க்கல, சொல்லல. ஏன் நிர்வாக குழுக்கு இருந்துச்சு, அதே போல மந்திரி சபை அமைச்சரவைக்கு இருந்துச்சு. ஆனா சட்டத்துறைக்கு இருந்துச்சா? இல்ல, மறைமுகமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு தலைவராக இவர் தான் இருந்தார், சட்ட காரியதரிசி. அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுண்டா, இவர்கள் சட்டங்களை இயற்றும் போது இலங்கையின் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்குவார். அப்ப இங்க வந்துட்டு பிரதிநிதிகள் யாருன்னு சொன்னா, இந்த சட்டத்துறைக்கும் பிரதிநிதிகள் யாருன்னு சொன்னா இலங்கையில் இருக்கின்ற மொத்த அரசாங்க சபையில இருந்தாங்களே உறுப்பினர்கள், அவர்களால் சட்டத்துறையையும் என்ன செஞ்சாங்க, சட்டத்துறைக்குரிய முடிவுகள் சட்டங்களை உருவாக்குறதுக்கும் அவங்க தான் முக்கியத்துவமாக இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சட்டத்தை இயற்றுவாங்க, கொண்டு வருவாங்க. அப்ப சட்டத்தை கொண்டு வந்தா அதை இயற்றணும் யாரு? இவரோட அனுமதியோட தான் அதாவது தேசாதிபதி இயற்றுவார். அப்ப தேசாதிபதி தான் இயற்றுக. ஆனா இந்த விஷயம் எல்லாம் முன்கூட்டியே இவருடைய அனுமதியோட நடக்கணும். சட்டத்துறை காரியதரிசி அனுமதியோட எல்லாம் நடக்கும். சரியா? அப்ப அதாவதுதான் அவருக்கு அந்த பவரை கொடுத்திருந்தாங்க சட்டத்துறை. அப்ப சட்டத்தை இயற்றும் போது இலங்கை பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்குற விஷயத்துல முக்கியத்துவமா இருப்பார். அதே போல எப்படி சட்டத்தை கொடுக்கணும் இயற்றணும் என்ற விஷயத்தையும் கொண்டுதான் என்ன செய்வார்? தேசாதிபதிக்கு பொறுப்பளிப்பார். அதனோட தேசாதிபதி சட்டத்தை இயற்றுவார். இதான் அந்த முறை. சரியா? அப்ப இங்க வந்துட்டு நாங்க சட்டத்துறைய ஒரு துறை மாதிரி அதுல உறுப்பினர்கள் மாதிரி இருந்து உள்ள இல்லை. ஏன்? சட்டத்துறை என்றது இதுக்கு முதல் உள்ளத்துல சட்ட சபை என்று தனிப்படை இருந்து அது சட்ட நிறுவன சபையாகவும் இருந்தது. ஆனா இங்க அந்த சட்டத்துறை என்ற விஷயத்தை மறைச்சு போட்டாங்க. மறைச்சுன்னா இல்லாம ஆன மாதிரி ஆக்கி அந்த சட்டத்துறை என்றதை இருந்ததுதான். அது கண்டு உறுப்பினர்கள் என்ற மாதிரி எல்லாம் இல்லை,
சட்டத்துறை என்றது ஒரு பகுதியா இருக்கும். அதுக்கு தலைவர் இவர் இருப்பார். அதற்குரிய உறுப்பினர்களும் அந்த அரசாங்க சபையில் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. அப்படித்தான் இருந்தது. ஆனா நிர்வாக குழுக்கு தனிப்பட குழு கொண்டே இருந்தது. என்ன அமைச்சரவைக்கு தனிப்பட ஒரு குழு கொண்டே இருந்தது. அப்படி அந்த ஒவ்வொரு அரசியல் அமைப்புக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்களை நாங்க பார்க்கணும். அப்ப இதுக்கு முதல் இருந்ததெல்லாம் நாங்க பார்த்தோம். இப்ப இனி வரப்போறது எப்படி இருக்குமான்றதை நாங்க பார்க்கோம். அப்ப அதுல வந்துட்டு என்ன சொல்ற விஷயங்கள் நிறைய இல்லாம இருக்கலாம். சரியா? அப்ப அப்படித்தான் நாங்க ரெண்டுக்குள்ளேயும் வித்தியாசத்துகளை நாங்க கண்டு இப்ப நடைமுறையில் இருக்கின்றத கடைசி 78ஓட நாங்க ஒப்பிடக்குள்ள இந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அது இருக்கிறது முழுக்க முழுக்க எங்கட நாட்டு மக்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சி முறையாக இருக்கும். சரியா? அதுதான் நாங்க இந்த யாப்புகள்னு சொல்றோம். தொடர்ந்து படிக்க போறது. ரைட். இதுல தொடர்ந்து பாருங்க. அஹ் இந்த சட்ட காரியதர்சி இலங்கையின் சகல விதமான நீதி பொறுப்புகளும் சட்ட ஒழுங்குகளையும் மேற்கொள்வார். அப்ப இவர் நாங்க இப்ப சொன்ன விஷயம் தான், சட்ட ஒழுங்கு நீதி பொறுப்பெல்லாம் மேற்கொள்வது இவர் தான். அடுத்தது அரசியல் சபைக்கான தேர்தலை நடத்துவார். இப்ப இந்த தேர்தல் நடத்துற பாயிண்ட் ஒன்று சொல்லப்படுது. ஏன் அது சட்டத்தோட அந்த சட்ட காரியதர்சி தேர்தலை நடத்துவார்ன்னு சொல்றாங்க. இப்ப வேற யாரும் நடத்தல தேர்தலை? பாப்போம், சொல்லுங்க பாப்போம். வேற யாரும் நடத்த இல்லாதா? ஏன் இவரை நடத்தலாம்னு சொல்லப்படுது? அதாவது சட்ட காரியதர்சி வந்துட்டு ஏன் அவரை நடத்தலாமண்டா, அவருக்கு மட்டும்தான் யாப்பின் பிரகாரம் செயற்படுத்தக்கூடிய முழு பவர் அதிகாரம் இருக்கும். அப்ப யாப்பு சட்டமன்ற என்னது? அரசியல் அமைப்பு என்ன? யாப்பு. இப்ப இந்த யாப்புக்குரிய முழு விடயங்களும் முழு பகுதிகளும் யார கையில் இருக்கும்னா இந்த சட்ட காரியதர்சி. அப்ப தேர்தல் எப்படி நடத்தணும், தேர்தல் வழிமுறைகள் என்ன, தேர்தலுக்கு என்னென்ன எப்படி எப்படி அந்த தொகுப்புகள் விதிமுறைகள் என்ற விஷயம் எல்லாம் இவர் கூட தான் வழங்கப்படும். ஏன் இவர் தான் இந்த தேர்தலுக்கு பொறுப்பானவர். ஏன் சட்டம் அவர்கிட்டான இருக்கி. அப்ப அவர அடிப்படையை கொண்டு அவர உரிமையை கொண்டுதான் அடுத்த தேர்தல் விஷயங்கள் நடத்தப்படும். சரியா? தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். அரசாங்க சபைக்கும் அரசாங்கத்திற்கும் சட்ட ஆலோசனை வழங்குதல். இப்ப அரசாங்க சபைக்கும் அரசாங்கத்துக்கும் சட்ட ஆலோசனை வழங்குற விஷயம். ஏன் அரசாங்க சபையை பொறுத்த அளவிலே பாருங்க, அரசாங்க சபைக்கும் அதே போல அரசாங்கத்துக்கும் சட்ட ஆலோசனை வழங்குறேன்னாக்குள்ள அரசாங்க சபை எங்கட நாட்டில் இருக்கின்ற இந்த 61 உறுப்பினர்கள் கொண்ட சபை என்ன. இப்ப இந்த அரசாங்க சபைக்கு இதுல சொல்லப்படுது என்ன, அரசாங்கம் என்ன, அரசாங்க சபை என்றா இந்த சபையை மன்றத்தை தான் நாங்க அரசாங்க சபைன்னு சொல்றோம். இந்த கட்டட அமைப்பில் உறுப்பினர் கொண்டது. அப்ப இவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்கள சொல்றது அரசாங்கம் மண்டு. இப்ப இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப அரசாங்க சபை எங்கட நாட்டுல எப்படி அரசாங்கம் மண்ட என்ன, நாங்க கட்டியா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு இதைத்தான் ஒரு அமைப்பை தான் அரசாங்கம் நாங்க சொல்றது. அப்ப அரசாங்க சபையை நாங்க ஒரு கண்ணால ஒரு கட்டிட அமைப்பில் பார்க்கக்கூடாது என்ன சொல்றோம்? பாராளுமன்றம். இவ்வளவுதான். அது மாதிரிதான் இங்கே சொல்லப்பட விஷயம். அரசாங்க சபைக்கும் அரசாங்கத்துக்கு சட்ட ஆலோசனை வழங்குதல் இந்த யாரு? இந்த சட்டக்காரி. இப்ப இவர் என்ன செய்வார்? அரசாங்க சபையில தலைவர் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இவர் என்ன செய்வார்? ஆலோசனைகள் வழங்குவார். அதோட முழு அரசாங்கம் இந்த அரசாங்க சபையை கட்டியாளு எல்லாரையும் சேர்த்து அரசாங்கம் சொல்றார். அந்த அரசாங்கம் அது கொமனா சொல்ற அரசாங்கம். இப்ப இவங்களுக்கும் இவர் தான். அப்ப ரெண்டும் ஒரே விஷயம்தான். அதை சொல்றவங்க எப்படின்னா அரசாங்க சபை, அதாவது இந்த மன்றத்துக்கும் அவர் தான் ஆலோசனை வழங்குறவர். அதே போல அரசாங்கத்துக்கும் ஆலோசனை வழங்குறவர் இவர் தான். அப்ப இதுல நீங்க குழம்பிக்கப்பட அரசாங்கம் மண்டா என்ன, அரசாங்க சபை என்ற என்ன, பாராளுமன்றம் மண்டா என்ன, அரசாங்கம் மண்டா என்ன. அப்ப பாராளுமன்றம் சொல்றது கட்டட அமைப்பில் இருக்கிறது என்ன, அரசாங்கம் என்று சொன்னா அதை அந்த கட்டட அமைப்பில் இருக்கிறது செயற்படுத்துகின்ற ஒரு வடிவம், ஒரு அமைப்பு தான் அரசாங்கம். சரியா? ரைட். தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். சட்டங்களை வரைதல், அது சட்டத்தை உருவாக்குறது. அப்ப சட்டத்தை என்னென்ன சட்டம் கொண்டு வரணும் மன்றத்தை எழுதுறது வந்துட்டு இவர் தான். இப்ப சிலர் என்ன செய்வாங்க? உறுப்பினர்கள், அதாவது இந்த நாங்க பார்க்கிற அரசாங்க சபையில் இருக்கின்ற எல்லா உறுப்பினர்கள், அதாவது பிரதிநிதிகள், இவங்களும் சில சட்டங்களை சொல்றாங்க. சார் எங்களுக்கு எங்களோட மக்களுக்கு இப்படி இப்படி சட்டங்கள் கொண்டு வரணும், இப்படி இப்படி பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்டா இவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இல்லாட்டி சில சட்டத்தை சில எழுதப்பட்ட மசோதாக்களை கொண்டு வந்து அறிக்கைகளை கொடுப்பாங்க. கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க? அதை பரிசீலனை செஞ்சு இவர் தான் என்ன செய்வார்? பரிசீலனை செஞ்சு ரைட் ஆலோசனையை கொடுப்பார். இல்லாட்டி அவங்களோட கருத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு இதோட இன்னும் சில விஷயங்களை சேர்த்து அதை இயற்றுவார், எழுதுவார். எழுதி உரிய தலைவர் யார் தலைவரை கொடுத்து அதனூடாக சட்டத்தை இயற்றுவாங்க. இதான் அந்த முறை. அப்ப இந்த அடிப்படையில் இவரை பொறுப்பாலும் இருக்கும். சரியா? இதுல 3வது நிலையில இருக்கிறது அந்த நிதி தொடர்பானவர். இப்ப நிதியை பார்த்தீங்கன்னா நிதி காரியதர்சி வந்துட்டு இவர் இலங்கை நிதி அலுவலகத்துக்கு பொறுப்பானவர். அப்ப இலங்கை நிதி அலுவலகத்துக்கு பொறுப்பானவர் இவர் வந்துட்டு நிதி விடயங்களை விளங்கி கூறக்கூடிய வகையில் அறிக்கையை தயாரித்தல்.
மெசேஜ் ஒன்று போட்டிருக்கீங்களா? நீங்க போட்டிருக்கீங்கண்ணே. சரி, நானும் ஒரு மெசேஜை போடுறேன். என்ன பிரச்சனைன்னா நேரடியா வந்து கொஞ்சம் இருந்தா நிறைய விஷயத்த விளங்கலாம். அதான் பிரச்சனை. ரெக்கார்டிங்கை விட நேரடியாண்டா உங்களுக்கு அதோட கொஞ்சம் லைவா படிக்க மாதிரி லைவா விளங்குற மாதிரி இருக்கும். சரியா? ரெக்கார்டிங் சும்மா ஒரு விஷயத்த சும்மா கதைச்சிட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன் நான். ரைட். அடுத்தது நிதி காரியதரிசி. இவர் இலங்கை நிதி அலுவலகத்துக்கு பொறுப்பானன்னு சொல்லப்படுது. இப்ப இலங்கை நிதி அலுவலகம் இப்ப பொதுவா வந்துட்டு அரசாங்க சபைக்கு முதல்ல இருந்து இலங்கைக்கு நிதி அலுவலகம் எல்லாம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதுல பொதுவா வந்துட்டு இந்த நிதி என்று சொல்லக்குள்ள அரசாங்க சபைன்னா முழு நாட்டுக்கு தான் அரசாங்க சபை. அப்ப முழு நாடனுக்குள்ள இந்த முழு நாட்டில இருக்க நிதிக்கு யாரு பொறுப்பளிப்பார்? இந்த நிதி காரியத்தை தான் பொறுப்பளிப்பார். அப்ப இதை முதல் நாங்க விளங்கணும். அடுத்து இதை தொடர்ந்து நாங்க பார்க்கலாம். நிதி விடயங்களை விளக்கி கூறக்கூடிய வகையிலே அறிக்கை தயாரித்தல். இப்ப இவர மெயினான விஷயங்கள் என்னன்னு பார்த்தா நாங்க பார்ப்போமே. சொல்லுவோமே, என்னது பட்ஜெட் என்று சொல்லுவோம். ஆண்டறிக்கை. ஒரு நாட்டினுடைய வருஷத்துக்குரிய கணக்கு அறிக்கை என்று சொல்லுவோம். அல்லாட்டி ஆண்டறிக்கை என்று சொல்லுவோம். இல்லாட்டி வரவு செலவு திட்டம் சொல்லுவோம். பல பேர்களை சொல்லுவாங்க பட்ஜெட். இந்த வரவு செலவு திட்டத்துக்கு மிக முக்கியத்துவமான ஒரு ஆள். இப்ப ஒரு நாட்டில வந்துகிட்டு முழுமையான ஒரு முழு விஷயங்கள் நடக்குது. அதாவது பொருளாதார ரீதியான விடயங்கள் எல்லா வகையிலையும் எல்லா அலுவலக ரீதியாகவும் எல்லா பதவிகளூடாகவும் நடக்குது. இப்ப சில இடத்துல பொருளாதார உதாரணமாக போக்குவரத்து எடுத்தா அதுல செலவு கூட வரைக்கும் வரவு குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோம். அதே போல உள்ளூராட்சியை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு செலவு குறைவா இருக்கு, வரவு கூட வரைக்கும். அப்படி அந்த அதுல ஃபுல்லா அவங்க எல்லாத்தையும் கணக்கிடக்குள்ள இந்த செலவு கூட இருக்கும், சில நேரங்கள்ல வரவு கூட வரைக்கும், செலவு குறைய வரைக்கும். இப்படியான விஷயத்தை கொண்டுதான் என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட ஒரு அறிக்கை விடணும். இந்த வருஷத்துல எங்களோட நாட்டின் அரசாங்க சபையால அரசாங்கத்தால மக்களுக்கு ஏற்பட்ட செலவுகள், அதே போல எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வரவுகள் என்று ஒரு அறிக்கையோட மக்கள் மத்தியில தெளிவுபடுத்துவாங்க. அப்ப மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அரசாங்கத்துல. ரைட். அப்ப எங்கட அரசாங்கம் பொய்யை செல்லல, சரியாத்தான் நடத்துறாங்க, இதனுடன் எங்களுக்குரிய தேவையெல்லாம் நிறைவு செய்து எண்ணத்தை காட்டுறது யாருண்டா இந்த நிதி காரியதர்சி தான் இதுக்கு பொறுப்பானவராக இருப்பார். அப்ப இவரோட தான் எல்லா விஷயங்களும் பொறுப்பாக செயற்படும். சரியா? அதுல நாங்க தெளிவறீங்க. அதே போல அரசாங்கத்தின் வரவு செலவு அடங்கிய வரலாற்று அறிக்கையை தயாரித்தார். இப்ப நான் சொன்ன விஷயத்தை தயாரிப்பார், அதுவும் அவருடைய பொறுப்பு. அதே போல அரசாங்க திணைக்களத்தினால் வரவு செலவு திட்டத்தை தயார். இப்ப அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தயாரிக்க விஷயம். அப்ப அரசாங்கத்தால உள்ள வரவு செலவு திட்டம் எங்க நாட்டின் அரசாங்க சபையில் இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க. அதோட தொடர்ந்து சொல்றாங்க அரசாங்க திணைக்கள